உங்க ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட நான் பிசினஸ் பண்ண போறேங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்குற சூழல்ல நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உயிரோட இருப்பீங்க. இல்லைன்னா இந்த சுதாகருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த சுதாகர் யாரு? அவர் என்ன பிசினஸ்க்கு பணம் கொடுக்க மறுத்தாரு? அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? அப்படிங்கிறது தெலுங்கானா மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கேஸ் பார்த்ததுக்கு அப்புறம் படத்துல பார்த்ததெல்லாம் அப்படியே பண்ணி பார்ப்பாங்களா இவங்கெல்லாம் எங்கேருந்து இப்படிப்பட்ட ஐடியாக்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ஒரு மிரண்ட கேஸ்ன்னு இதை சொல்லலாம். சுவாதி ரெட்டி அப்படின்னு ஒரு பெண், இவங்களுக்கு 27 வயசு ஆகுது. இவங்க தெலுங்கானா மாநிலத்துல நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், அதாவது இந்த நாகர்கோவில்ல இவங்களுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்சிங் போஸ்டிங் கிடைக்குது. அங்க போய் இவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம பொண்ணு வந்து நல்ல ப்ரொஃபஷன்ல முடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிறா, அதனால இவளுக்கு ஏத்த ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே நாகர்கோவில் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு மாப்பிள்ளை அமைகிறாரு. அவர் பேரு சுதாகர் ரெட்டி. அவரும் ஒரு பிரைவேட் கம்பெனில நல்ல ஜாப், நல்ல பணம், 2 பேருமே சூப்பரா சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப அழகான பொருத்தமான ஜோடி. ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க அதே நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட்லயே ஒரு வீடை பார்த்து தனி கொடுத்தனும். 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா நிறைய இடங்களுக்கு வெளில போறது, சுத்துறது, ஹோட்டல்ல சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு இவங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது இவங்க லைஃப். கல்யாணமான ஒரே வருஷத்துல இவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஒரு குழந்தையும் பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒர்க் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல்ல மெட்டர்னிட்டி லீவ் போட்டு குழந்தை அந்த பிறப்புக்காக அதை பார்த்துக்கிறதுக்காக ஒரு 1.5 வருஷம் லீவ் போட்டவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த நர்சிங் வேலைக்கு போகணுமா வேணாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய டிராஜடி ஒன்று நடக்குது. 2017 நவம்பர் 27 அன்னைக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப முடியல. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹஸ்பண்டை தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்னா, இவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன முடியல அப்படின்னா, இவங்களுடைய ஹஸ்பண்டுடைய முகத்துல யாரோ ஆசிட்டை அடிச்சிடுறாங்க. முகம் சுத்தமா கருகி போன நிலைமையில இருக்குது. இதை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ்லாம் உடனே இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ண உடனே போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்றாங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு ஏது அப்படின்னா. வழக்கம் போல என்னுடைய வீட்டுக்கார் வந்து ஆஃபீஸ்க்காக கிளம்பி போயிட்டு இருந்தாரு. போற வழியில பைக்ல ஒரு இடத்துல நிற்கும் பொழுது யாரோ ஒருத்தர் வந்து ஆசிட் அடிச்சிட்டாரு. என்னுடைய அங்கேருந்து தகவல் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை ஏற்றிட்டு வந்தேன் அப்படின்னு தகவலை சொல்றாங்க. எந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அவங்க குறிப்பிட்ட இடத்த சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சிசிடிவி எல்லாம் போலீஸ் வந்து செக் பண்றாங்க. அப்படிப்பட்ட இன்சிடென்ட்